அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இந்திய மீனவன். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நோட்டிஃபிகேஷன் பெல்லில் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல்னு செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோவில் போகலாம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 100 கிலோ களி நண்டு, அதாவது இட நண்டு பிடிக்கிறதுக்காண்டி கடலுக்குள்ளே போயிருந்தோம். அதோட வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்மளை வலையை இறக்கிட்டு வலையை பிடிக்கும் போது பார்த்திங்கன்னா கடல் பாசி நிறைய விழுக ஆரம்பிச்சிருச்சு. இதை வந்து சில இடத்துல வந்து கடல் பாசின்னு சொல்லுவாங்க, சில இடத்துல கரும்புன்னு சொல்லுவாங்க. இந்த கடல் பாசி எதுக்கு இவ்வளோ கிடைக்கிது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நண்டு சீசனில் பார்த்திங்கன்னா இந்த கடல் பாசி அதிகம் வந்து கடலில் வரும். இந்த கடல் பாசி திங்கிறதுக்காண்டி தான் இந்த இடநண்டுகள் வந்து ஆழ்கடல்லேருந்து கரையை ஒதுங்கும். அதை பிடிக்க தான் நம்ம வலைய விட்டுருந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், கடல் பாசி நிறைய அதில் வந்து விழுக ஆரம்பிச்சிருச்சு. இந்த கடல் பாசி எவ்வளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு டன்னு வந்து 7,000 ரூபாய்க்கிட்ட வரும். ஒரு போட்டு ஃபுல்லாக நீங்கள் அந்த கடல் பாசி எடுத்திங்கன்னா 7,000 ரூபாய்க்கு வரும். பார்த்திங்களா, இந்த வலை ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து அந்த கடல் பாசி தான் விழுந்துக்கிட்டே இருக்குது. இதை வந்து கரும்புன்னு சொல்லுவாங்க சில இடத்துல வாட்டால, அந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி இந்த கடல் பாசியோட பேர் மாறும். இந்த கடல் பாசி எங்கே போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இது அதிகம் வந்து வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது. வெளிநாடுகளில் இந்த கடல் பாசியை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இதை வந்து பதப்படுத்தி எக்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்க. அதனாலையும் வந்து மீனவர்கள் வந்து இந்த கடல் பாசியை எடுப்பாங்க. இது வலையில் விழுந்துச்சுன்னா நம்ம எடுக்கும்போது அது கீழே விழுந்துடும். அதனால் அதை வந்து எடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு கடலுக்குள்ளே காட்டுறோம் பார்த்திங்களா, எவ்வளோ அந்த கடல் பாசி வந்து வலையிலேருந்து கீழே விழுந்து போகுது பார்த்திங்களா. அங்கே பாருங்கள், அந்த தம்பி உதாரணம் எப்படி வந்து கடல் பாசி வந்து கீழே விழுது பார்த்திங்களா. இது வந்து அதிகம் வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகுது. ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு நண்டு கூட இப்போ வரைக்கும் வரவே இல்லை. மொத்தமாக எவ்வளோ நண்டு பிடிச்சோம் அப்படிங்கிறத கடைசியாக உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். கடைசியில் நடுவில் நான் எவ்வளோ நண்டு பிடிச்சோம் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். சரியா, மறக்காமல் வீடியோவை முழுசாக பாருங்கள். வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் நம்ம போடுற எஃபெக்டை வந்து உங்களை வந்து சேரும். பாருங்கள், அந்த இரவுலேயும் வந்து அவ்வளோ குளிர் அடிச்சிச்சு. ஆனால் வந்து அந்த குளிரே தெரியாமல் அந்த தம்பி எடுத்துக்கிட்டே இருக்கான் பார்த்திங்களா. இதுதான் அந்த கடல் பாசி. நம்ம பிடிக்க போனது என்னவோ நண்டு, ஆனால் வந்து நம்மள்கிட்ட மாட்டினது என்னவோ கடல் பாசி. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். பார்த்திங்களா, ஒரு ஃபோட்டோ ஃபுல்லாக வர ஆரம்பிச்சிடும். முழு வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த கடல் பாசியில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா உடலை அழகாக்கிற அந்த இது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னங்கிறத கடைசியில் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாருங்களா எவ்வளோ கடல் பாசி வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட 6 வலை விட்டுருந்தோம். 6 வலையிலையும் ஃபுல்லாக வந்து வெறும் கடல் பாசி தான். இந்த கடல் பாசியை வந்து ப்ரொஃபஷனலாக வந்து இப்போ இருக்கிறவங்க வந்து அதுக்குன்னு தனி வலை வச்சுருப்பாங்க. அந்த வலையை விட்டு எடுப்பாங்க. பார்த்திங்கன்னா ஒரு நண்டு வந்துடுச்சு. அந்த ப்ரொஃபஷனலாக அந்த வலையை வச்சு எடுக்கிறவங்களால தான் அந்த கடல் பாசி எடுக்க முடியும். இது வந்து வலையில் பண்ணுறதுனால இதை வந்து ஈஸியாக நம்ம தட்டி விட்டு கீழே விழுந்துடும். இதை வந்து நம்ம அங்கே வியாபாரிகிட்ட எடுத்துகிட்டு போக முடியாது. அவங்க அதை வாங்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா மண் படாமல் இருக்கணும். மண் பட்டுருச்சுன்னா அதை வாங்க மாட்டாங்க. கடலில் வந்து வரும்போது அதில் மண் இருக்காது. இந்த கடல் பாசி நிறைய வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா இடைநண்டும் அதிகம் வந்து வரும். ஏன்னா இதை சாப்பிட தான் அது ஆழ்கடல்லேருந்து வெளியில் வரும். அப்போ தான் வந்து நம்ம விரிக்கிற வலையில் அது மாட்டோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். முழு வீடியோவை பாருங்கள். நான் வந்து வால்யூமை கட் பண்ணி தான் எடுக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா போட்டோட சவுண்டு உங்களுக்கு வந்து ஸ்லோ ஸ்பீடில் ஏறிக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து வாய்ஸ் வந்து கிளியராக இருக்காது. அப்படிங்கிறதுக்காண்டி ஒரிஜினல் சவுண்டை கட் பண்ணிவிட்டு எடிட் பண்ணி தான் போடுறேன். ஒரிஜினல் சவுண்டு வேணும் இல்லை ஒரிஜினல் வீடியோ வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரிஜினல் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். ஏன் பண்ணுவீங்கன்னா அதில் போர்ட் சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கேட்க முடியாது.
தலைவலி வந்துடும். அதனால் அதை கட் பண்ணிவிட்டு நான் போடுறேன். பார்த்திங்களா, கடலுக்குள்ளேருந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. வெறும் கடல் பாசி தான். அந்த பார்த்திங்களா, அந்த தம்பி டக்குன்னு தள்ளிவிடாம பார்த்திங்களா. ஏன்னா இது வந்து அதுக்குன்னு தனி வலை இருக்குது. அந்த வலையை வச்சு அந்த கடல் பாசியை அரைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. நான் இன்னொரு வீடியோவில் அந்த கடல் பாசியை எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை உங்களுக்கு போடுறேன். சரியா, பார்த்துக்கிட்டே இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ கடல் பாசி வந்துக்கிட்டே இருக்கு பாருங்கள். கடல் பாசியை வந்து சமைச்சும் சாப்பிடலாம். அதுக்குன்னு ஒரு சமையல் முறை இருக்குது. அது வந்து இன்னொரு வீடியோவாக உங்களுக்கு போடுறேன். கடல் பாசி எப்படி சமைக்கலாம், கடல் பாசி எதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லி இன்னொரு வீடியோ உங்களுக்கு போடுறேன். சரியா, பார்த்தீங்களா எவ்வளோ கடல் பாசியே வந்துக்கிட்டு இருக்கு. நண்டு இது வரைக்கும் 2 நண்டு தான் வந்திருக்கு. இழுக்க முடியாமல் இழுக்கிறான் பாருங்கள். அந்த தள்ளி விடுறான் பார்த்தீங்களா. மொத்தமாக கடலுக்குள்ளே தள்ளி விட்டுருவோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நமக்கு தேவையில்லாதன்னா இது நம்ம அந்தளவுக்கு 1 டன் அளவுக்கு அதை சேகரிக்க முடியாது. அதுக்குன்னு தனி வலை இருக்குது. அதை வச்சு அவங்க சேகரிச்சிடுவாங்க. அதிகபட்சம் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் அதுக்குள்ளாகவே வந்து அவங்க மொத்தமாக சேகரிச்சிடுவாங்க அந்த கடல் பாசியை. இந்த வலை வந்து நண்டுக்காண்டி உள்ளது. இதில் 1 டன் அளவுக்கெல்லாம் வராது. அதனால தான் அதை வந்து கீழே தள்ளி விட்டுருவோம். பார்த்தீங்களா எவ்வளோ வந்துக்கிட்டே இருக்கு. வலை சிக்கிக்கும் பாருங்க. இதில் இடையில வலை சிக்கிச்சுன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வலையை அறுத்து விட்டு தான் எடுக்கணும். வலையை 2ஆக கட் பண்ணிவிட்டு நெட்டை 2ஆக கட் பண்ணிவிட்டு அந்த கயிறு அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு தான் எடுக்கணும். அப்படி எடுத்தால் தான் எடுக்க முடியும். இல்லாட்டி மொத்தமாக எல்லா வலையும் சிக்கிக்கும். பார்த்தீங்க தெரியுதா உங்களுக்கு, அது சிக்கிக்கிட்டு பாருங்கள். வலை எடுக்கணும்னா மொத்தமாக வந்து சுருட்டிக்கிட்டு வருது பார்த்தீங்களா. இந்த மாதிரி சுருட்டிக்கும். அதே மாதிரி நம்ம பக்கத்தில் போட்டிருக்கோம் வலையை கூடையும் இது வந்து சிக்கிக்கும். இப்போ வந்து வலையை அறுத்து தான் எடுக்கணும். இந்த வீடியோவில் மொத்தம் எத்தனை நண்டு மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியணுமா, வீடியோவை கடைசி எடுத்து பாருங்கள். அப்போ தான் எத்தனை நண்டு மாட்டிருச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். இந்த கடல் பாசி வந்து இயற்கையாகவே மனித உடல்களில் வந்து ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கும் இளமையாக வைக்கிறதுக்கும் பயன்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அது எந்தளவுக்கு உண்மை அப்படின்னு சயின்டிஃபிக்காக எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்படி தெரிஞ்சால் உங்களுக்கு அதை பற்றின அனுபவம் இருந்துச்சுன்னா உங்களோட கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்திங்களா எவ்வளோ கடல் பாசி வந்து பாருங்கள். எவ்வளோ வருது பாருங்கள். அவ்வளோதையும் கீழே தான் போகும். ஏன்னா இது நமக்கு வந்து யூஸ் இல்லை. நமக்கு யூஸ் இல்லைன்னா அது ப்ரொஃபஷ்னலாக தொழில் முறையாக பிடிக்கிறவங்க கலெக்ட் பண்ணுறவங்க தான் எடுப்பாங்க. இது வந்து நம்ம ஒரு டன் அளவுக்கு வந்து நம்மளால் சேகரிக்க முடியாது. ஏன்னா அதுக்குன்னு தனி வலை இருக்குது. அதை வச்சு தான் அவங்க அந்த கடல் பாசியை இது பண்ணுவாங்க. கடல் பாசி வந்து மீன் தொட்டிகள்லேயும் சில பேர் வீட்டில் இருக்கும். அது ஏன் வைக்கிறாங்க அப்படின்லாம் தெரியாது. ஏன்னா பாசி வந்து அந்த தொட்டிகளில் படிய ஆரம்பிச்சிடும். மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருந்தால் வச்சுருப்பாங்க. ஆனால் வந்து இது எக்ஸ்போர்ட் ஆகுறதுங்க மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா வெளிநாடுகளுக்கு வந்து இது அதிகம் டிமாண்ட் இருக்குது. வெளிநாடுகளில் இந்த கடல் பாசிகளுக்கு அதிகம் டிமாண்ட் இருக்குது. அதுவும் இந்திய கடல்களில் கிடைக்கிற இந்த கடல் பாசிக்கு வந்து அதிகமான டிமாண்ட் இருக்குது. இந்த வலை சிக்கிருச்சு பார்த்தீங்களா. நண்டு ஒன்று இருக்குது, சின்ன நண்டு. அப்படி பட்டாமத்தியில் பார்த்துட்டே இருங்க. அண்ணன் கத்தியை தேடுறாரு அந்த வலையை வெட்டுறதுக்கு. ஏன்னா வலை மாட்டிக்கிச்சு. நான் அண்ணி போட்டோட அடியில் உட்காந்துருக்கேன். இன்ஜின் சைடு அந்த கட் பண்ணுறான் அந்த கட் பண்ணுறான் பார்த்தீங்களா. ஏன்னா ஒரு வலையும் இன்னொரு வலையும் சிக்கிக்கிச்சு. அந்த கட் பண்ணிட்டான் பார்த்தீங்களா. கட் பண்ணிவிட்டு அதை திருப்பி முடிஞ்சு விடணும். அப்போ தான் வந்து அந்த வலை இருக்கும். இல்லாட்டி வலை பாதிரி போயிடும். இது யார் வலைன்னே தெரியல. நம்ம வலையில் வந்து சிக்கிக்கிச்சு பாருங்கள். இப்படி தான் வந்து கடல்களில் ஒரு வலையோட இன்னொரு வலையை மாட்டிருந்துச்சுன்னா அதை கட் பண்ணிவிட்டு நறுக்கி விட்டுச்சு. அப்புறம் அதை கட்டி விடணும். இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா 2 வலையும் தனித்தனியாக போயிடும். யார் வலைன்னு தெரியாமல் போயிடும். அந்த விட்டாமத்தியில் இப்படி தான் கடலில் நடக்கும். இது வந்து வலையை வெட்டி தான் ஆகணும், ஒரு வழி கிடையாது.
ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பிரிச்செல்லாம் எடுக்க முடியாது. எடுத்தாலும் 2 மணி நேரம் 3 மணி நேரம்